அனைவருக்கும் வணக்கம். இந்த தை மாதத்தில் மீச ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும், தை 30க்குள் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் மேசராசிக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி அமைதி உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். தந்தையுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும். உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்த உறவினர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து வலிய வந்து பேசுவாங்க. அலுவலகத்தில் சற்று இறுக்கமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலுமே நீங்கள் பொறுமையை காப்பது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பதுடன் பணிகளில் உதவி செய்வது உங்களுக்கு ஆறுதல் தருவதாக இருக்குது. வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகலாம். விற்பனை சுமாராக தான் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. ஆனால் சற்று பணி சுமை உங்களுக்கு கூடுவதால் உடல் அசதி ஏற்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தினமும் காலையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை 27 முறை உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். இந்த காலத்தில் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க. செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் பயணங்கள் அனுகுணம் தரக்கூடியதாகவும் பாக்கியஸ்தான கிரக சேர்க்கையால் சிலருக்கு நீண்ட தூர பயணம் ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையின் வகையில் உங்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரலாம். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. புதிய முதலீடுகளை செய்ய இது உகந்த ஒரு நேரமாக இருக்குது. அலுவலகத்தில் பணி சுமை குறைந்தாலுமே புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. பங்கு சந்தை முதலீடுகள் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குது. உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படலாம். போதுமான தண்ணீர் நீங்கள் பருக வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடுவது, சர்ப்ப வழிபாடு செய்வதால் உங்களுடைய தடைகள் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவதால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தீமை கலந்ததாகவும் இருக்குது. இந்த தை 30க்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. சில இடங்களில் கடுமையாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உண்டாகலாம். வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த சரியான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கலாம். பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப மேன்மைக்கான பணத்தை சேமிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசமாக இருப்பீங்க. மிக கவனமாக முதலீடு செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சூரியன் 9ல் இருப்பதால் பொறுப்புகள் கூடி வேலைப்பளு அதிகரிக்கும். ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். மேசராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் தேவையான திட்டமிடுதலை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு,
பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் தனாதிபதி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரலாம். உங்களுடைய வேலையில் ராசியை சனி பார்ப்பதால் அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம். எதிலுமே அளவுக்கு மீறி இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த மெத்தனமான ஒரு போக்கு உங்களுக்கு வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேர தாமதம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க. குடும்பத்தில் திருப்தியான ஒரு நிலை ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறையில் எல்லோரையுமே எளிதில் வசீகரிக்கும் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் அரசியல் துறையில் உங்களுடைய செல்வாக்குகளில் முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க. மாணவர்கள் கல்வியை பற்றி உங்களுக்கு மனக்கவலை உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான கிரகநிலைகள் இருப்பதால் மேலதிகாரிகளோட கெடுபிடிகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்குது. போட்டிகளை சமாளித்து எதிர்நீச்சல் போட திட்டத்தை நீங்கள் செய்ய முடியும். இந்த காலகட்டத்தில் அனுகூலமான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்ப்புகளை சமாளித்து தேவையான உத்வேகம் கிடைக்கும். தைரியமாக இருக்க இறைவனை நீங்கள் வேண்டிக் கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய உத்வேகம் பெறுவதற்கு தைரியமாக இருக்க இறைவனை நீங்கள் சரணடைவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரக்கூடிய சம்பவங்களை வெற்றி பெறுவீங்க. மன வழிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கெட் நிரம்பக்கூடிய வகையில் பொன் பொருள் சேரக்கூடியதாகும். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. புத்திர பாக்கியம் உண்டாகி மன மகிழ்ச்சி ஏற்படும். உற்றார் உறவினர்களுக்கு சாதகமாக அமைப்பாங்க. இந்த காலகட்டம் சந்திரனுடைய பலம் குறைந்து இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சவாலான ஒரு காலமாக இருக்குது. உங்களுக்கு புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற யாவுமே வரக்கூடிய யோகம். சேமிப்பு பெருகக்கூடியதாகும். உடன் பிறந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. கலைகளில் நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது பாரு நல்ல ஒரு மேன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் யோகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான கிரக நிலைகள் அமைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிலையான முயற்சி எதிர்பார்க்க பலன்கள் அளிக்கும். நிலையான வெற்றிலையை காண உங்களுக்கு போதுமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.